நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வாரம் ஒரு முறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நான் சுகந்தி. I'm Malini, and we are delighted to have you join us on this show, uniting our Indian community under one roof. நமது இந்திய சமூகத்தில் நடைபெற்ற முக்கியமான அவசியமான அழகான கதைகளை நாங்கள் தொகுத்து வைத்திருக்கிறோம். Without further delay, let's take a quick look at what we have in store for you in this show. திறன் வளர்ச்சி தொடர் முயற்சி. Theatre Festival, remembering the tradition. அன்றைய நினைவில் இன்றைய அன்னையர் தினம். இன்றைய உலகம் மின்னல் வேகத்தில் மாறிக்கொண்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாலினி? Yes, Suganti. The world is changing the way we live and work in profound ways, driven by several key factors including technological advancements, globalization, demographic shifts, and environmental concerns. மாற்றம் ஒன்றே மாறாதது. நாளும் நிகழும் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மை நாம் தயார் செய்து கொள்வது முக்கியம். ஊழியர்களை பொறுத்தவரை நாம் நம் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். திறன் மேம்பாடு, வாழ்நாள் கல்வி என்பவற்றை நாம் அரவணைக்கும் போது மாற்றங்களை சமாளிக்க முடிகிறது. Upskilling can be approached in various ways, depending on individual preferences, career goals, and available resources. Learning new skills can be personally rewarding and increase job satisfaction. It allows workers to take on more interesting and challenging tasks, even contributing to a more fulfilling career. வேலை பாதுகாப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரே வேலையை ஒரே மாதிரி செய்வது என்று கருதிவிட முடியாது. இன்றைய பொருளியல் சூழலில் வேலைகள் உருமாறிக்கொண்டே இருக்கின்றன. காலத்திற்கு ஏற்ற முறையில் வேலைகளை செய்ய நாம் கற்றுக்கொள்வதே வேலை பாதுகாப்பு. There's a significant gap between those who have access to digital technologies and those who do not, leading to inequality in opportunities. Continuous education and training programs are essential but not always available or accessible to all workers. அந்த இடைவெளியை குறைத்து திறன்களை வளர்த்துக் கொண்டால் நாளை நமதே என்று காட்டிய நிகழ்ச்சியை அடுத்து பார்க்கவிருக்கிறோம். இதோ அந்த செய்தி. நாளை வேலைக்கு போக வேண்டும், அதுவும் நல்ல சம்பளத்தில் திறனுக்கு ஏற்ற வேலை இருக்க வேண்டும் என்று நினைத்த சுமார் 300 பேர் மீடியாகார்ப் செய்தி நடப்பு விவகார பிரிவு ஏற்பாடு செய்திருந்த நாளை நமதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கல்வி மனிதவள துணை அமைச்சர் கன்சியா ஹுவாங் கலந்து கொண்டார். புதிய வேலைகளை நாடுவோருக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ள வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. முதுமை அடைந்து வரும் மக்கள் தொகையினருக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதை உறுதி செய்வதும் முக்கியம். அதற்கு ஏற்ப கலந்து கொண்டவர்களின் வயதுக்கு ஏற்ற வகையில் உதவிக்குறிப்புகள் கொடுக்கப்பட்டன. தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தொடர்ந்து வேலையில் இருக்கும் வழிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து வேலையில் இருக்கணும். அந்த தொடர்ந்து வேலையில் இருக்கிறது அவங்களை எப்படி நம்ம புதிய புதிய திறன்களை அவங்க கற்றுக்கொள்ளலாம், எப்படி இன்னும் அவங்க ஒரு வேலை இடத்துல தங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும், நாங்களும் ஒரு சுயமாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்கள்ட்ட வளர்க்குறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறோம். என்னென்ன சேவைகள் கிடைக்கின்றன என்பது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்படுத்தி கொடுக்க பல நிறுவனங்கள் இங்கே கூடாரங்களை திறந்து தேவையான விவரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தன. வேலை தேடுவோருக்கு அதை சரியான முறையில் எப்படி தேடுவது, யாரை நாடுவது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டன. Career resume
சில பேருக்கு வந்து ரெஸ்யூமே எப்படி செய்கிறதுன்னு தெரியாது, எப்படி ரெஸ்யூமே பில்ட் பண்ணுறது, இல்லைனா கரியர் அசஸ்மெண்ட் டூல், இதன் மூலமா எப்படி செல்ஃப் அவேர்னஸ் அவங்க இன்னும் அறிஞ்சு கொள்ளலாம். கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன், ஓகே இப்போ வந்து நான் வேலை செய்கிறேன், நான் என்னை இன்னும் மேம்படுத்தி கொள்ளணும், நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்லுறது, அதை பற்றியும் எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தோம். முதிய ஊழியர்கள் மீது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து துடிப்பான வாழ்க்கையை வாழும் வழிகள் கண்டறியப்படுகின்றன. 60 வயதில் ஓய்வு பெற்ற பிறகும் தங்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த சிலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். திறன்களை மேம்படுத்திக் கொள்வதும் துடிப்பாக இருப்பதும் வளமான வாழ்க்கையின் முக்கிய கூறுகள். அதை புரிந்து கொண்டவர்களுக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதுதான். இப்போ வந்து நான் இந்த பிஸ்னஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ் கற்றுட்ருக்கேன். இது வந்து நான் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலி டாப் அப் ஃபார் தட். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது கோர்ஸ், பிகாஸ் ரொம்ப டிமாண்ட் இருக்குது இந்த ஜாபில். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேறு இடத்துல வந்து இப்போ நிறையா வந்து ஆப்ஸ் வருது, நிறையா டெக்னாலஜிலாம் மாறுது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் நான் எடுத்தேன். சில காலம் வேலை அணியில் இருந்து விலகி இருந்தவர்கள் வேலைக்கு திரும்ப போக நினைக்கின்றனர். ஆனால் எப்படி, எங்கே, எதில் தொடங்குவது என்பது தெரியாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த தளம் போதிய தகவல்களை கொடுத்து நல்ல வழிகாட்டியாக அமைந்தது. இப்போது வந்து ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ என் பையன் நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டு வரதுனால நான் இப்போ திரும்பி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக நான் வந்தேன். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அதனால் இதை ஒரு யதார்த்தமாக இந்த டிவியில் வந்து இந்த ஒரு இதை பார்க்கும்போது நம்மளும் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை மெயினாக இதுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி எனக்கு வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. திறன் மேம்பாட்டுக்கென்று பல்வேறு நிதியுதவிகள் இருக்கின்றன. அவற்றில் பல இலவசம். சுமார் 7000 திறன் பயிற்சி வகுப்புகள் கிடைக்கின்றன. ஒருவருக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். தகுந்த வேலைகளை நாடலாம். விவரங்களை சரியாக புரிந்து கொள்வதும் முடிவெடுத்து செயல்படுவதும் முக்கியம். அதை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அதை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். போன வருஷம் வந்துட்டு போனதும் நான் ஒரு 20 பேர்த்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த நாளை நிமிடத்தில் செய்யுங்க, வந்து சேருங்க. நான் பார்க்குறேன் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வந்து கலந்துருக்காங்க இந்த வருஷத்துக்கு. வேலைச்சூழல் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் மாறி வருகின்றன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை யாரும் மாற்ற முடியாது. இந்திய சமூகம் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. ஊழியர் அணியை நாளைய தேவைகளுக்கு ஏற்றவாறு தயார் செய்து கொள்ளும் வழிகளை காட்டியதோடு வாழ்நாள் கல்வியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துச் சொன்னது நாளை நமதே. நாளை பொழுது நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொடுத்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அது எதிர்காலத்திற்கு ஏற்ற வழியை காட்டியது. Our next story is going to take us back in time and use the stage to educate and entertain the community. கலையால் சமூகத்தை ஒன்றிணைக்க முடியும். அதிலும் குறிப்பாக நாடகம் பல 100 ஆண்டுகளாக சமூகத்தை இணைக்கும் முக்கிய கருவியாக இருந்து வந்துள்ளது. நாடக மேளா என்பது இந்தியர்களின் மரபுகளில் ஒன்று. Yes, we are going to know more about Nadaga Mela. It is a traditional form of folk theatre in India. The term Nadaga means drama and Mela means fair or festival. Therefore, Nadaga Mela can be understood as a drama festival. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவெளிக்கு பிறகு சொல்கிறோம். தாளத்தில் மீண்டும் இணைகிறோம். நாடக கலையை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். மாலினி, நாடகம் வழி பாரம்பரிய கதைகளை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? Well, Suganti, traditional stories and values play a crucial role in preserving cultural identity, sharing wisdom, fostering community cohesion, and enriching artistic expression. They contribute to the fabric of society by passing down timeless lessons and insights from one generation to the next. சரியா சொன்னீங்க மாலினி. தலைமுறைகள் மாறிக்கொண்டிருந்தாலும் நம் பண்பாடுகளும் நல்ல விழுமியங்களும் தொடர வேண்டும். அந்த பயணம் தொடர்வதை உறுதி செய்ய பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. பாரம்பரிய கதைகளை பாரம்பரிய முறையில் படைப்பதன் மூலம் இளைய தலைமுறைக்கு தங்களின் முன்னோர்களை பற்றியும் அவர்கள் விட்டு சென்ற அரிய கலைப்படைப்புகள் பற்றியும் தெரிய வருகிறது. Nadaga Mela 2024, here is the story.
The art of drama or nadagam has been used since time immemorial as a tool to promote culture and language, explore human emotions, reenact the lives of great personalities, and convey social messages and values. Leveraging this tool, the Singapore Malayali Association recently staged its 6th edition of the Nadaga Mela 2024 at the Grassroots Club in Ang Mo Kio to nurture the growth and appreciation of the Malayali language, art and culture. As part of an interest group, Singapore Malayali Association, we started a Nadaga Mela group, and from 2016 we are conducting this. Now it's the 6th edition, and it promotes language. You can see a lot of people who born and brought up in Singapore who don't have only they speak Malayalam at home, but they are actually learning a lot of things here. Over the last 6 years, acting, musical and dance enthusiasts from the Malayali community came together in this drama fiesta to showcase their various talents. This year, 3 production masterpieces were staged, namely Kalabali, the story of Aravan, the lesser-known hero from Mahabharata, Re-Examination and Samanam. This year also marked the launch of the Nadaga Mela's Nadaga Ganam, or stage anthem. Today we are showcasing 3 distinct dramas, and I am part of one of the historical dramas which showcases the history of Mahabharata. It's also a good opportunity for me to share the stage with people with diverse talents in terms of music, drama as well as dance. In terms of diversity, the event encompassed participants aged between 6 to 60, thus creating a well-rounded bonding opportunity amongst the members of the Malayali community. The shows the Nadagams that were done today includes a lot of youth people inside. So it's bringing up the next generation to take part in this kind of shows. It also builds up their language. We don't usually get the chance to speak in our mother tongue as much. So platforms like this allow us to practice our mother tongue, hear it as well when we are hearing the other plays. So it's a big part of our culture as well. And some of the stories that are being told during these plays are also from our historical mythology. So it's a great way to actually learn about these aspects of our culture. In stage plays, stories are used to convey social messages and values to the audience. When those messages register in the minds of the audience, they translate into collective and individual efforts to preserve a community's language and culture, as it does in the case of the Malayali Association's Nadaga Mela. One of the things we have noticed is it helps preserve the culture, Malayali culture, tradition, language. Having grown in Singapore, Nadaga Mela is something, it was known as Nadaga Mela, but dramas were the ones that taught us societal norms, societal issues, social issues. It brought families together. No matter how enjoyable a performance is, its ultimate success depends on whether the audience can take something away with them at the end of it. Through checking in with the reactions of the audience from time to time, the organizers of Nadaga Mela ensure that they keep their events and performances relevant for the audience and motivating for the participants, so that they will want to come back for more. If there is no audience, it becomes a pretty monologue thing, right? What we want is whatever we are performing is reaching the audience. Even if it is a financially success, like more people coming in and they're applauding, that's not the case. But what's more important is what the audience take away from it. Like what's the message we are giving? Is audience getting that message? Encouraging social thinking, boosting language skills, appreciating culture and traditions, and bonding with fellow community members. SMA's Nadaga Mela 2024 was an amalgamation of all these and more. All in all, there was something for everyone, be it the participants or the audience, to take back home at the end of the drama fiesta. நாடக கலை அன்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருக்கும் என்று நம்பலாம். பல நல்ல கதைகளை அந்த கால மேடை கலை மூலம் தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் அந்த கால ஒப்பனையோடு வந்து அசத்திய இந்த கால அந்நியர்களை பார்க்க போகிறோம். We are now headed to a retro party where we'll get to relive the styles, trends and cultural vibes of past decades in a fun and lively way. அந்த கொண்டாட்டத்திற்கு முன் சிறிய இடைவேளை.
இடைவேளை முடிந்து சந்திக்கிறோம். இந்த பகுதியில் நாம் அன்னையர்களை பற்றி சிந்திக்க போகிறோம். Mothers play a fundamental role in both family and social contexts, contributing significantly to the well-being and development of individuals and communities. தனிநபர்களையும் சமூகத்தையும் உருவாக்கும் ஒரு அரிய சக்தி அன்னை. அவர்கள் பிள்ளைகளுக்கு காட்டும் வழி காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. Mothers serve as role models for their children, shaping their beliefs, values and behaviors through their own actions and attitudes. They teach important life skills, values and social norms by example, influencing their children's character, resilience and moral development. பல்வேறு வகையில் பல்வேறு வழியில் நம்மை செதுக்கிய அன்னையர்களுக்கு என நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு தான் அடுத்து உங்களை அழைத்து செல்ல போகிறோம். Time to celebrate Mother's Day with Oli in retro style. அன்னையர் தின கொண்டாட்டத்திற்கு அளவு கடந்த ஆர்வத்தோடு வந்திருந்தவர்கள் இவர்கள். ஒலி 968 ஏற்பாடு செய்திருந்த ரெட்ரோ ராணி அன்னையர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கடந்த கால தோற்றத்தோடு அன்னையர்கள் பலர் தோன்றினர். அந்த நாள் நினைவில் நனைந்தபடி இந்த அன்னையர் தினம் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. மீடியாகார்ப் ஒலி 968 ஏற்பாடில் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரெட்ரோ ராணி அப்படிங்கிற ரெட்ரோ தீமில் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணி இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் ரெட்ரோனா, அந்த காலகட்டத்தில் பல நினைவுகளை கொண்டு வரதுக்கு ரெட்ரோ பாடல்களை கேட்டு நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் ரசிகர்களுக்காக தான் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெட்ரோன்னு சொல்லும்போது ரெட்ரோ உடுப்பு, ரெட்ரோ பாட்டு, ரெட்ரோ போட்டி அங்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தங்களின் அம்மாக்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றாக சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த பிள்ளைகள் தங்களின் தாயார்களை தயார் செய்தனர். அன்னையர் தினத்தை கொண்டாடுவதற்கு ஒலியின் நிகழ்ச்சியை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் அவர்களின் எதிர்காலத்திலும் தினம் தினம் கவனம் செலுத்தி பாடுபடும் அன்னையர்களுக்கு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலம் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வருடம் வந்து அன்னையர் தினம் வந்து பொதுவாக நாங்கள் குடும்பத்தினருடன் வெளியே போயிட்டு வருவோம். வெளியே சாப்பிட்டுட்டு கேக் வெட்டிட்டு அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இதான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரோம். அம்மா வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே தலைமுறை இடைவெளி இருக்கும். அவற்றை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் விரிசல் வந்துவிடும், புரிந்துணர்வு குறைந்துவிடும். இது போன்ற உல்லாச நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் அது போன்ற குறைகளை தவிர்க்கலாம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்பாட்டிவ். எங்கள் அம்மா நான் எது சொன்னாலும் கேட்பாங்க. நான் சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், சோகமான விஷயமா இருக்கட்டும். ஸோ எங்கள் அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ப்ரெஷஸ். எங்கள் அம்மா எங்களை ரெண்டு பேரையும், என்னையும் அக்காவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டாக்டராக இருக்கோன்னா அதுக்கு எங்கள் அம்மா ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து சொல்லுவேன். ஆனால் இந்த மதர்ஸ் டேக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே தேங்க்யூ சொல்கிறேன் ஃபார் பீங் ஸோ ஸ்பாட்டிவ். ஆண்டுதோறும் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை வானொலி நிலையம் நடத்தி வருகிறது. அன்னையர் தினம் மிக முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நன்றாக அமைய வேண்டும் என்று தயாரிப்பு குழு பல மாதங்களாக கடுமையாக உழைத்திருக்கிறது. இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க நுட்பமாக திட்டமிடப்பட்டது. இந்த ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுவே எனக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து இந்த ஒரு அன்னையர் தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பங்கேற்பாளராக நான் வந்திருக்கேன், ஒரு படைப்பாளராக நான் வந்திருக்கேன். எனக்குன்னு வெவ்வேறு அங்கங்கள் கொடுப்பாங்க, அதை போய் நீங்கள் தொகுத்து வழங்கணும். அதே நேரத்தில் எங்களுடைய லக்கி ட்ரா ப்ரைஸஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமாக புத்தாக்கமாக நம்ம எப்படி என்ன செய்யலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மில்லேனியல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே சேர்ந்து யோசிச்சோம். தீவிர யோசனையோடு தீவிரமாக திட்டமிடப்பட்ட அன்னையர் தின கொண்டாட்டம் வந்திருந்த அன்னையர்களை மகிழ்விக்க தவறவில்லை. பழைய பாணியில் புது பொலிவோடு வந்திருந்த அன்னையர்கள் அச்சத்தையும் கூச்சத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மேடையேறி பல்வேறு போட்டிகளில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர். இந்த பாடல்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேம்ஸ் ஏன்னா அந்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆடலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. எல்லாரோட அம்மாக்களும் ஒன்றா பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்க இந்த ஒரு வாய்ப்பு, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னையர்கள் அனைவரும் ஒன்று சேரும் இடத்தில் பல புதியவர்களை சந்திக்கவும் பிள்ளைகளின் நலன் பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் முடிந்தது. இங்கே கூடியிருந்த அன்னையர்கள் தங்களின் பிள்ளைகளை பார்த்து பெருமை கொண்டனர்.
பிள்ளைகளும் தங்களின் அன்னையர்கள் செய்த தியாகத்தை நினைத்து நெகிழ்ந்தனர். எல்லா அன்னைமார்களையும் இங்கே வந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு நல்லா இதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம வெளியேனா அவங்கவுங்க ஃபேமிலி கூட போயிடுவாங்க, பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா அன்னையருக்கும் இது ஒரு பிரேக்காக இருக்கும். எல்லாரும் வந்து சந்தோஷமாக இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அதோடு மற்றவங்களையும் நம்ம வந்து சந்திக்கிறோம். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. பழைய பாடல்களும் நடனங்களும் அன்னையர்களை அந்த காலத்திற்கே கொண்டு சென்றன. பழைய நினைவுகளை, பலரின் இனிய நினைவுகளை வருட தவறவில்லை. அன்றைய நினைவுகளில் இன்றைய அன்னையர் தின நிகழ்ச்சிகள் விரைந்து நகர்ந்தன. இன்னைக்கு வந்து ரெட்ரோ ராணின்னு ஒரு தீம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டுட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நிறைய போட்டிலாம் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஒரு நாளில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி லெட் லூஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக எல்லாருக்கூடயும் சேர்ந்து கொண்டாடுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னையர்கள் குடும்பத்தின் தூண்கள். பிள்ளைகள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்ய துணிபவர்கள் அன்னையர்கள். அந்த அன்னையரை அழைத்து இது போன்ற நிகழ்ச்சி மூலம் மகிழ்விப்பதை பெருமையாக கருத வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறாங்க. வீட்டு வேலையும் பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறாங்க, பிள்ளைங்களையும் வளர்க்குறாங்க. தாய்மார்களுக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. MediaCorp ஒலி 968 ரெட்ரோ ராணி அன்னையர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் பெருமை கொள்கிறது. ஆடல், பாடல், நகைச்சுவை, அதிர்ஷ்ட குலுக்கு போன்ற அனைத்து உல்லாச அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருந்தன. அதோடு சிறந்த உடை அணிந்து வந்திருந்த அன்னைக்கு பரிசும் வழங்கப்பட்டது. சுமார் 520 பேர் கலந்து கொண்ட அமர்க்களமான அட்டகாசமான நிகழ்ச்சி ரெட்ரோ ராணி அன்னையர் தின கொண்டாட்டம். அன்னையர் தினம் நாடக மேளா நாளை நமதே என்று முத்தான 3 கதைகளை பார்த்தோம். If you have any interesting stories to help our community, let us know the details and we'll certainly consider them to be featured in our show. நம் சமூக முன்னேற்றத்திற்கு உதவும் எந்த கதையும் நல்ல கதைதான். நம் சமூகத்தினர் தங்களின் திறன்களை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வது முக்கியம். அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய கிடைக்கின்றன. வாய்ப்புகளை பற்றி அறிந்து கொள்ள தட்டுங்கள் திறக்கும், கேளுங்கள் கிடைக்கும். By embracing a mindset of curiosity, exploration, and growth, individuals can unlock their full potential and thrive in an ever-changing world. Learning is a treasure that will follow its owner everywhere, says a Chinese proverb. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். எங்களோடு கடந்த அரை மணி நேரம் பயணம் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. Till we meet again, I'm Malini. நான் சுகந்தி. நீங்கள் இதுவரை பார்த்தது தாளம் Indian Beat. அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்த